இப்போ மன ரீதியான ஒரு வார்த்தை சொன்னீங்க. மன ரீதியான பிரச்சனைகளுக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் நீங்க எப்படி தீர்வு கொடுப்பீங்க? அதாவது நான் எல்லாத்துக்கும் சொல்றது, உங்களை பத்தி நீங்க என்கிட்ட தெரியப்படுத்த வேண்டாம். உங்க ரேகை கொடுத்துட்டு நீங்க அமர்ந்துக்குங்க. நான் சொல்ற விஷயங்கள் சரியா இருந்தா, நான் வந்து என் முன்னாடி வந்து உட்கார போது உங்க ரேகை கொடுத்துட்டு அமர்ந்துக்குங்கன்னு சொல்றேன். நான் கேள்வியை முன் வைக்கிறேன். நான் ஒரு 10 கேள்வி 20 கேள்வி 30 கேள்வி முன் வைக்கிறேன். ஆமான்னா ஆமா, இல்லைன்னா இல்லைன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள். எஸ் நோங்கிறது மட்டும்தான் நான் கேள்வியை வைக்கிறேன். அப்போது அவங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அல்லது தொழில் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த பிரச்சனை தான் அப்படிங்கிறதுனால தெளிவுபடுத்த முடியும். இதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்கிறது சொல்ல முடியும். இப்போது அந்த ரேகை பார்த்துட்டு அப்படின்னா இதுக்கு என்ன குறைகள்ங்கிறது, என்ன தோஷங்கள் இருக்கா, இல்லை கிரகம் பலம் இல்லாமல் இருக்கா, அல்லது ஜாதக ரீதியாக மைனஸ் இருக்காங்கிறது தெளிவுபடுத்திட்டு தீர்வு. இப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் எப்படி நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு வியாதிக்கு போகிறோம், டாக்டர் பிளட் டெஸ்ட் எடுக்கணுங்கிறாங்க, ஒரு நாள் கழித்து வாங்கன்னு சொல்கிற மாதிரி அந்த பிளட் டெஸ்ட்டுங்கிறத தான் நான் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறது. என்ன அப்படின்னா, இப்போது ஒரு வீட்டில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும், அந்த குழந்தை பாக்கியத்துக்காக வருவாங்க. அப்போ இருக்கக்கூடிய தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறோம், கிரக பலம் இல்லைன்னு சொல்கிறோம், இது குறைகள் இருக்குதுன்னு சொல்கிறோம். அந்த குறைகளுக்கு தீர்வு என்ன, அதுதான் முக்கியமான நீங்கள் கேட்ட கேள்வி. அதுக்கு நான் 1 டே டைம் எடுத்துக்கிறேன். என்னுடைய பிரார்த்தனைகள் பைரவருடைய அருளால், பைரவருடைய சக்தியால் பைரவர்கிட்ட பிரார்த்தனையில் வச்சிடுறேன். பிரார்த்தனையில் வச்சு அவள் என்ன தீர்வு கொடுக்குறானா, அது கோயிலாக இருக்கலாம் அல்லது பரிகாரங்களாக இருக்கலாம், அவள் என்ன கொடுக்குறானா பைரவர், அதுதான் அவங்களுக்கு தீர்வு. அப்போ அந்த பிரார்த்தனையில் ஒரு நாள் டைம் எடுத்து, ஒரு சில பேர்த்துக்கு அதுக்கு ஒரு கால்குலேட் வச்சுருக்காங்க. என்ன கால்குலேஷன் அப்படின்னா, பர்சன்டேஜ் பல்ஸ்னு ஒரு கணக்கு வச்சுருக்கேன். அந்த பர்சன்டேஜுங்கிறது 50க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம பயப்படவே தேவையில்லை. 50க்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னாவே ரொம்ப ஜாக்கிரதையத்தை நம்ம இருந்துக்கணும்னு சொல்லுவேன். ஒரு சில பேர்த்துக்குலாம் வந்து 60%, 70% மைனஸ் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு 85% மைனஸ் இருக்கும். இது மைனஸ்னுடைய தரம் வச்சு அதுக்கு நான் ப்ரேயருக்கு உத்தரவு கொண்டு போயிடுவேன். அவங்க கொடுத்த உத்தரவு ஃபாலோ பண்ணுறாங்க, பெரிய மாற்றத்தோட பெரிய சக்தியோடு இருக்காங்க. தீர்வுங்கிறது நான் முடிவெடுக்கிறதில்ல, பைரவர் தான்.